வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தற்பொழுது ஒருவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகிறார். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பாட நூல்களை தாண்டி பல நூல்களை மாணவர்கள் படிக்க வேண்டும். தேர்வில் வெற்றி, பேச்சு திறமை உண்டாகும். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் அமைத்துள்ளது. இந்த நூலகத்தில் 50,000 புத்தகங்களும் 10 மின்னணு கணினிகளும் விஸ்தாரமாக மாணவ மாணவிகள் அமர்ந்து படிக்கும் அளவிற்கு மேஜைகளும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி என்றால் காமராஜர் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் ஏதுவாக நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. IAS, IPS பொது தேர்வுகளுக்கு மாணவர்கள் படிக்க ஏதுவாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை இங்கு உருவாக்கி உள்ளோம். நல்ல நூல்களை படிக்கும் பழக்கம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அப்படி படிக்கிறவர்களுக்கு நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். பேச்சு திறமையும் அதிகரிக்கும். நான் படிப்பதை நிறுத்திவிட்டேன், நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் படித்தவர்கள் நீங்கள் கூறினால் நான் எனது காதுகளால் கேட்டுக்கொள்வேன். படிக்கிற பழக்கம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். பாட நூல்களை தாண்டி நல்ல பல நூல்களை படிக்க வேண்டும். இந்த நூலகத்திற்கு இன்னும் 2 லட்சம் நூல்களை வாங்க உள்ளோம். இந்த நூலகம் மிகப்பெரிய நூலகமாக விரைவில் மாற்றப்படும். புதுச்சேரியில் நிறைய எழுத்தாளர்கள் உள்ளனர். அவர்களது நூல்களை அவர்களிடம் இருந்து அரசு வாங்க நடவடிக்கை எடுத்து அந்த நூல்களை அரசு நூலகங்களில் வைக்கப்படும். இந்த நூலகத்தை மாணவர்கள் மட்டுமல்லாது பெரியவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தற்பொழுது ஒருவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 10 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ளனர். நேற்று வரை 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து மோகன் என்பவர் மட்டும் சிகிச்சை பெற்று வருகிறார். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி கதிர்காமம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் காமராஜர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. நமது பாரத பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாக 15/7/2024 இன்று காலை 6:30 மணி அளவில் பாலாஜி தியேட்டரில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜா தியேட்டர் அருகில் உள்ள பெருந்தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவைத் தலைவர் ஆர். குமார் நாடார், புதுச்சேரி சான்றோர் குல சர்மா பரிபாலன சபை தலைவர் ஜி. சுவாமிநாதன் கிராமினி ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு நாடார் பேரவை செயலாளர் கே. சுவாமி நாடார், சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை செயலாளர் சங்கர் கிராமினி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிர்வாகிகள் நாடார் பேரவை பொருளாளர் கே. ராஜா நாடார், சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை பொருளாளர் ஜெயராமன் கிராமினி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காலை 8 மணி அளவில் லெனின் வீதி குயவர்பாளையத்தில் உள்ள பெருந்தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு ஜீவானந்தபுரம் தலைமை அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த சமயம் நமது பேரவையின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மற்றும் இளைஞரணி தொண்டர்களும் தாய்மார்களும் பெருந்திரளாக வந்திருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவரின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள PRTC பணிமனை வளாகத்தில் PMTUC தொழிற்சங்கம் சார்பாக இன்று புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பெட்டகம் வழங்கினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் புதுவை துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில நிர்வாகிகள் அதன் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL. வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் மு. ராஜன், பொருளாளர் செல்வகுமாரி, மகளிர் அணி தலைவி விமலா பெரியாண்டி ஆகியோர் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் வழங்கி அதில் குறிப்பிட்டுள்ள பல்வேறு விஷயங்கள் பற்றி கலந்து பேசினர். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும், புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், புதுவை மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும், தேசிய விஞ்ஞான கேந்திரா ஊழியர்கள் 153 பேருக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக மேலாண் இயக்குநர் மற்றும் பொது மேலாளர்களை நியமிக்க வேண்டும், மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் மீனவர்களுக்கு சொந்தமான நிலத்தை சுற்றுலாத்துறைக்கான ஒதுக்கீடு செய்ததை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதோடு அது பற்றி விளக்கமான ஆலோசனைகளையும் வழங்கினர். கோரிக்கைகளை உன்னிப்பாக கேட்ட ஆளுநர் அதில் ஒன்றிரண்டை தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்து தர உறுதி அளித்தார். புதுச்சேரி சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான சில பிரச்சனைகளை எடுத்து கூறி அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதில் முதல் பிரச்சனை, புதுச்சேரியில் கடந்த 13 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக அதற்கு தலைவரும் மற்ற உறுப்பினர்களும் இல்லாமல் அந்த ஆணையம் முடங்கி கிடப்பதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதையும் நான் சரி செய்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணை உதவி ஆய்வாளர் வினோத் வரைந்துள்ள பிரம்மாண்ட ரங்கோலி ஓவியம்.
காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு குயவர்பாளையம் குடியிருப்பு வாசிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பி. வீரப்பன், இளங்கோ, ராமுகுமார், நாகரத்தினம், ஞானசேகரன், ராமதாஸ், வழக்கறிஞர் மூர்த்தி, குயவர்பாளையம் ரமேஷ், APRL மணி, பன்னீர், முருகன், ஏழுமலை, பழனி, சிவராஜ், ராமலிங்கம், வழக்கறிஞர் நித்யா, மாரியப்பன், சுகுமார், வெங்கடேசன், வசந்த், ஏழுமலை, முனுசாமி, ராஜேந்திரன், தக்ஷணாமூர்த்தி, மணி, நரசிம்மு ஆகியோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள காமராஜரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், நேரு, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதன்மை செயலாளர் தெய்வப்பொழிலன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் VCKவினர் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிராமினி மற்றும் நாடார் பேரவை அமைப்பு சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அமைப்பினர் இன்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஒன்றிய அரசே மோடி அரசே புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் மனு வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அட்டவணை இனத்தவர், பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் மனு வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் பல ஆண்டுகளாக வேலை வாய்ப்பின்றி வறுமையில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை. பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகத்தில் தொழில் கடன் மானியம் கடந்த 8 ஆண்டு காலமாக அளிக்கவில்லை. இதனால் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். மேலும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டுக் கழகம் அளிக்கும் கடனுக்கு மானியம் அளிக்க புதுச்சேரி அரசு திட்டமிடவில்லை. மேலும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களின் மேம்பாட்டிற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் அட்டவணை வகுப்பு மற்றும் பழங்குடி சமுதாய படித்த இளைஞர்கள் பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு இன்றி வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை. அட்டவணை வகுப்பு படித்த இளைஞர்கள் சுயதொழில் செய்யவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தில் தொழில் கடன் மானியம் கடந்த 10 ஆண்டு காலமாக அளிக்கவில்லை. இதனால் அட்டவணை வகுப்பு இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். மேலும் கல்வி கடனும் அளிக்கவில்லை. இதனால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகம் அட்டவணை வகுப்பு மக்களின் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவவில்லை. மேலும் ஆதி திராவிட மேம்பாட்டுக் கழகத்தில் ஆண்டுதோறும் ஊழியர்களுக்கு சம்பளம் மட்டுமே அளிக்கப்பட்டு வருகிறது. மாறாக கடன் மானியம் அளிக்க உரிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிட மேம்பாட்டுக் கழகத்திற்கு சிறப்பு கூறுகள் திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யும் நிதியிலிருந்து 5% நிதியை அட்டவணை வகுப்பு மற்றும் பழங்குடி மக்களின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மேம்பாட்டுக் கழகத்தில் அளிக்கப்படும் கடன்களுக்கு உரிய விதிகள் உருவாக்கப்படவில்லை. இதேபோல் புதுச்சேரி மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆணையத்தில் புதிதாக ஜாதிகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கவும் நீக்கவும் அதிகாரம் அளித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு தொடர்பாக குறைகளை நிவர்த்தி செய்ய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆணையத்திற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைவராக நியமிக்கப்பட வேண்டும். மேலும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 6 ஆண்டு காலமாக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே புதுச்சேரி அரசு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க உரிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவை நிர்வாகிகள் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழா பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்ய சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் மாபெரும் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா வண்ணருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆர்ய சேகர், திருவேங்கடம் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பஞ்சாயத்து ராஜ் அமுதரசன், மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், கோவிந்தன், புஷ்பராஜ், பிரபு, மோகன், செல்வராஜ், தயாளன் மற்றும் வண்ணருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ், ஓவியர்கள் சக்திதாசன், வசந்த், ராம்குமார் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஓகே. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை ஒட்டி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாபதி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில செயலாளர் சௌரிராஜன், அறிவுசார் பிரிவை சேர்ந்த பக்ரிசாமி மற்றும் நிர்வாகிகள் கண்ணதாசன், மாதவி, செல்வராசு, பன்னீர், வெங்கடேசன், கணேசன், புவியரசு, யோகேஸ்வரன், ரகுநாதன், பிரபு, பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. பன்னீர்செல்வம் அவர்களே, டிஎம்எஸ் நிர்வாகிகள், அமமுக சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மரியாதை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆணைக்கு இணங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம், அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் என் காமாட்சி, அம்மா தொழிற்சங்க மாநில செயலாளர் சுரேஷ், தொகுதி செயலாளர்கள் பிரகாஷ், செல்வா, பொது செயலாளர் முத்து, தொகுதி செயலாளர்கள் சிவசங்கர், தமிழ்குமரன், ராமச்சந்திரன், ஏழுமலை மற்றும் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மரியாதை செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தற்பொழுது ஒருவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகிறார். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி.
இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.